மாங்கொட்டையை கலெக்ட் பண்ணிட்டோம். சுறுசுறுப்பாக மழை வர்ற மாதிரி இருக்கிறதுனால பாதி கொட்டை காஞ்ச மாதிரியே இருக்குது. ஸோ ஓகே, சீக்கிரமாக சுட்டு எடுத்துடலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். காணிக்கா அக்கா வந்து என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் இந்த தோலெல்லாம் இல்லாத கொட்டைகளாக பார்த்து பார்த்து எடுத்து இப்போ போடுறாங்க. இது எப்படி நாங்கள்லாம் வந்து அந்த இடுக்கி மாதிரி இருக்கும் இல்லையா விறகடுப்பில், அதை வச்சுட்டு எடுப்போம். அக்கா வந்து குச்சி வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அதுக்கடியில் இந்த பக்கம் சத்தம் கேட்குது. லக்ஷ்மி அக்கா என்ன பண்ணுறீங்க? சேப்பங்கிழங்கு நோண்டுறாங்க. இங்கே நம்மளுடைய அந்த வானம் பார்த்த மிளகாய் பாருங்கள், அவர் இருக்கார். சேப்பங்கிழங்க அக்கா எடுக்கிறாங்க. வருது, இதோ எடுத்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். உள்ளெல்லாம் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்துருங்க அக்கா. இந்த பக்கம் பின்னாடி கூட விழுந்து கிடக்கு. அக்கா வந்து சுட்டுட்டு எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அக்கா எண்ணி போடு. ஒரு பக்கம் தாக்கா வெந்திருக்கு, இன்னொரு பக்கம் வேகலக்கா. பின்ன 2 பக்கம் வேகாமல் எப்படி? முன்ன பின்ன மாங்கொட்டை சுட்ட அனுபவம் எனக்கு இருக்குது. சின்ன பிள்ளையில் பூரா இதுதான் வேலையை. எங்களுக்கு லீவில் ஊருக்கு போனால் காரைக்குடியில். இப்போ வந்து இவங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுக்குறேன். லக்ஷ்மி அக்கா வந்து அந்த பக்கம் மாங்கொட்டையை சுடுங்க அப்படின்னு காணிக்க காத்துக்கு பொறுப்பை கொடுத்துட்டு, இந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு நோண்டி எடுக்கிறாங்க. எவ்வளோ இருக்குது, நிறைய வரும்னு பார்த்தோம். ஏன்னா நான் முன்னெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி போடும்போது 5 கிலோ வந்துதா. சேப்பங்கிழங்கு போட்டால் நல்ல அறுவடை எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இந்த வாட்டி கொண்டு வந்து போட்டோம். அங்கங்கே கொஞ்சமாக தான் வராங்க. ப்ராபபிளாக அந்த மழை கண்டினியூஸாக பெஞ்சு மண் இறுகி அதுக்கு அந்த கிளைமேட் செட் ஆகலையா என்னன்னு தெரியல. ஆனால் இந்த மீண்டும் வந்து இந்த வருஷமும் நாங்கள் போட தான் போகிறோம். நாங்களாக அது பார்த்துட போகிறோம். ஸோ சேப்பங்கிழங்கு பார்த்திங்கன்னா 10 மாத பயிர். இது கிட்டத்தட்ட வந்து நாங்கள் அக்டோபரில் வந்து போட்டோம். ஸோ என்ன ஒரு 1/2 கிலோ கிழங்கு வாங்கிட்டு வந்து போட்டோம். இப்போ அறுவடை பண்ணியிருக்கிறது 1/2 கிழங்குக்கு மேலே இருக்குது. பட் அதுக்கும் மேலே வரணும். இது வந்து மழை வந்து ஒரு மாதிரி பெஞ்சிட்டு இருந்ததுனால எல்லா இடத்துலையுமே அறுவடைகள் கம்மி. நான் கூட சொன்னேன், என்னோடய ஃப்ரெண்டு திருவண்ணாமலையில் சொன்னாங்க, அவங்களுக்கு வந்து மஞ்சளே அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி இல்லாமல் நமக்கு கொஞ்சமாவது கிடச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இயற்கை என்ன தருமோ அதை சந்தோஷத்தோடு எடுத்துக்கணும். இந்த வருஷம் கண்டிப்பாக இயற்கை நமக்கு நிறையா தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இவங்களை எடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு திரும்பவும் நாங்கள் கிழங்கு போட போகிறோம். ஒரு சிலதெல்லாம் பாருங்கள், கிழங்கே இல்லை அக்கா. கிழங்கே இல்லாத காமிங்க. கிழங்கே இல்லாமையும் இருக்குது, பரவாயில்ல. போட்ட கிழங்கு ஒன்று வந்திருக்குதுங்க.